அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ட்ரம்பினுடைய டேரிஃப் எஃபெக்ட் உலகம் ஃபுல்லாக ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்தியாவை, இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டை, இந்திய கம்பெனிஸை எப்படி இதை அஃபெக்ட் பண்ண போகுது, நம்ம நாட்டுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வரப்போகுது, இதை பற்றி ஒரு குட்டியாக ஐடியா ஷார்ட்டாக குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். முழுமையாக வீடியோவை கேளுங்க. மொதல் பாயிண்ட்டு, ட்ரம்பினுடைய டேரிஃப் ஏப்ரல் 2ஆம் தேதி தான் போட போகிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி போட போகிறது ரெசிப்ரோக்கல் டேக்ஸ். அதாவது என்னென்னா, என் நாட்டில் இருந்து நீ வாங்குற பொருளுக்கு எனக்கு 100% டேக்ஸ் போட்டோன்னா, அப்போ ஓ நாட்டில் இருந்து அதே பொருள், அதே செக்டரில் வர்ற அதே பொருளுக்கு நீ எந்த அளவு டேக்ஸ் போடுவியோ அதே அளவுக்கு நானும் டேக்ஸ் போடுவேன் அப்படிங்கிறது தான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸு. அது 2ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதி நாளைக்கே அனௌன்ஸ் செய்யப்படும். அதில் என்ன மாதிரி மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ட்ரம்ப் ஆல்ரெடி 2 டைப் ஆஃப் டேரிஃபை நம்ம நாட்டுக்கு போட்டுட்டாரு. நம்ம நாட்டுகள் இல்லை, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் போட்டுட்டாரு. இருந்தாலும் இந்த 2 டேரிஃப் என்னங்கிறத உங்களுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், காரை நம்ம இங்கேருந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஐ எக்ஸ்போர்ட் பண்ணாலோ, அல்லது காருக்கு தேவையான உதிரி பாகங்களை இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலோ, அது எல்லாத்துக்கும் 25% டேரிஃப் ஆல்ரெடி போட்டுட்டார். அதை பற்றி நான் வீடியோ போட்டுட்டேன். இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோ அண்ட் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் மூலமாக இந்தியாவுக்கு வந்த, இந்திய கம்பெனிகளுக்கு வந்த வருமானம், சேல்ஸு, நெட் ப்ராஃபிட்டு குறையும். சரிங்களா? இதனால் இந்தியன் எக்கானமிக்கு என்ன பாதிப்பு? நம்ம இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸுக்கு. ஆனால் யூஎஸில் இருந்து கம்மியாக தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம அஸ் அ கண்ட்ரியாகவே நம்ம இம்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி தான். நம்ம இந்தியா இம்போர்ட் தான் அதிகமாக பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டுங்கிறது கம்மியாக தான் பண்ணுறோம். அந்த கம்மியாக பண்ணுற எக்ஸ்போர்ட்லேயே யாருக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா யூஎஸுக்கு தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதனால் இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த டாலர் வருமானம் அப்படிங்கிறது குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஆட்டோ டேரிஃபில் 25% டேரிஃப் ஆல்ரெடி போட்டுட்டாரு. இது ஃபஸ்ட்டு இம்பேக்ட்டு. இதனால் இந்தியன் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிகளில் எந்தெந்த கம்பெனிகள்லாம் யூஎஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது, அவங்களுடைய பேட்டர்ன் என்ன இருக்குது, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்தியா ஆயிலை வெனிசுலாவில் இருந்து இம்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரிகளுக்கு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ட்ரம்ப். இது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதனால் ரிலையன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வெனிசுலாவில் இருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எந்தெந்த கம்பெனிகள்லாம் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்தியா இஸ் ரன் பை ஆயில், க்ரூட் ஆயில். புரியுதுங்களா? க்ரூட் ஆயில் இல்லைன்னா இந்தியாவே இல்லை. நமக்கு மிகப்பெரிய இம்போர்ட்டே க்ரூட் ஆயில், கோல்டு, அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் ஆயில், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். முதல்ல நமக்கு டாப் மோஸ்ட் இந்த தலைவலியாக இருக்கிறது இந்த க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயிலை வாங்கிறதுக்காக தான், வெளிநாடுகள்லேருந்து வாங்கிறதுக்காக தான் நமக்கு டாலர் பெரும்பான்மையான அமௌண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. அந்த காசை நம்ம க்ரூட் ஆயில் தான் வாங்குகிறோம். சரி, எந்த பிளேயர்ஸ்லாம் இந்த க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி பெட்ரோல் தயாரிக்கிறாங்க அல்லது பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க, இந்த மாதிரி ரிஃபைன் பண்ணி டீசல் தயாரிக்கிறாங்க. பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தயாரிக்கிற கம்பெனிகள் எல்லாமே க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணணும். இது வரைக்கும் ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிகள் ரஷ்யாவிலேருந்து, வெனிசுலாவிலேருந்து எங்கெல்லாம் ஆயில் சீப்பாக கிடைக்குதோ அங்கெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி அங்கேருந்து வாங்கி இவங்க பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனிகளுக்கு நிறைய லாபம் வந்துச்சு. இப்போது ரிலையன்ஸ் மாதிரியே ஆயில் செக்டரில் இருக்கிற ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, இந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் போய் பார்க்கணும். இவங்களும் இந்த மாதிரி யூஎஸ்ன்னு சொல்லிட்டேன், வெனிசுலா, ரஷ்யாவிலேருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த கம்பெனிகளுடைய சேல்ஸு, ரெவன்யூ, ப்ராஃபிட் ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ த பாயிண்ட் 2 வெனிசுலாவிலேருந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணுற இந்தியன் கம்பெனிஸ்க்கு டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொன்னதுனால ரிலையன்ஸ் இம்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சீப்பாக க்ரூட் ஆயில் கிடைக்காது, வேறு பக்கம் இருந்து தான் வாங்கி ஆகணும். யூஎஸ்லேருந்தே கூட வாங்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களுடைய சேல்ஸு அண்ட் ப்ராஃபிட் அடிபடும். ஸோ ஆல்ரெடி ட்ரம்ப் 2 டேரிஃபை இந்தியாவுக்கு போட்டுட்டாரு. மூணாவது டாரிஃப் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அதனுடைய அர்த்தம் என்னங்கறத நான் விளக்கிட்டேன். அந்த இரண்டாவது
அந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிற இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை பற்றி இப்போ பார்க்கலாம். எந்த கம்பெனிகள்லாம் எவ்வளவு மார்க்கெட் ஷேர் வந்து இந்த யூஎஸ் எக்ஸ்போர்ட் மூலமாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணமாக மதர்சன் சுமி வந்து 65% ஆஃப் த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் மூலமாக தான் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது என்னன்னா அவங்க 100 பொருள் தயாரிச்சாங்கன்னா 65 பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு. புரியுதுங்களா? எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் யூஎஸ்ல இருந்து வர்ற வருமானம் 61% மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிகள் வந்து அதிகமாக இம்பாக்ட் ஆகும். அதே போல் வந்து ரிலையன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 5% ஆயில் தான் வந்து, அதாவது என்னன்னா ரிலையன்ஸுக்கு 100 லிட்டர் ஆயில் தேவைன்னா 5 லிட்டர் ஆயில் தான் வந்து வெனிசுலாவில இருந்து வாங்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 5 லிட்டருக்கு அதிகமாக காசு கொடுத்து வேற நாட்டில இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மேனிப்புலேஷன் மூலமா நீங்க வந்து ஓரளவு புரிஞ்சுக்கலாம் எந்த ஸ்டாக்குக்கு எவ்வளவு இம்பாக்ட் வரப்போகுது அப்படிங்கிறத. சரி, நம்ம அடுத்து பேச வேண்டியது ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறதுல. இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால நமக்கு நன்மைகளும் வந்து இருக்குது நம்ம இந்தியன் கன்சியூமருக்கு. இதுவரைக்கும் காஸ்ட்லியாக கிடைச்ச யூஎஸ் பொருட்கள் எல்லாம் சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எந்தெந்த செக்டர், இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங்கு, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி வேரியஸ் செக்டரில் வந்து நம்ம வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எந்தெந்த செக்டருக்கெல்லாம் வந்து டேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் பொருட்களுக்கு யூஎஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். வாஷிங்டன் ஆப்பிளாக இருக்கட்டும், அமெரிக்கன் கானாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 150% டேக்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா, அதே சமயம் வந்து நம்மளும் அக்ரிகல்ச்சர் பொருட்களை வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய பொருட்களுக்கு வந்து அங்கே டேரிஃப் வந்து அதிகமாக்கப்படும். சரிங்களா? அதே சமயம் இப்போது 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க. இல்லை நாங்கள் வந்து டேரிஃப் போடல உங்கள் நாட்டுக்கு அப்படின்னு விட்ரா பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கன் பொருள்கள், அமெரிக்கன் ஆப்பிளும் அமெரிக்கன் கானும் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். விச் இஸ் இன் அ வே குட் ஃபார் இந்தியன் கன்சியூமர்ஸ். புரிதுங்களா? அதே போல் வந்து அமெரிக்காவில் வந்து நமக்கு உள்ளே வர்ற பைக்கு, ஏதாவது வந்து மேனுஃபேக்சரிங் ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சீப்பாகும். சரி, இப்படி சீப்பாகிறது கன்சியூமருக்கு நல்லது தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய சோதனை காலம் இருக்குது. என்ன அப்படின்னா, அமெரிக்கன் பொருட்கள் சரிங்களா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிற பட்சத்தில், அல்லது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நாட்டு மக்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். வெளிநாட்டு பொருட்கள் மேலே நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். இது வெளிநாட்டு பொருட்கள்னு சொல்ல முடியாதுங்க. எங்கே குவாலிட்டி கிடைக்குதோ புரியுதுங்களா? எங்கே குவாலிட்டி கிடைக்குதோ நம்மகிட்ட காசு இருந்தால் அதை வாங்க போகிறோம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நம்ம வந்து ஹேபிச்சுவேட்டட் டு தட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் ஓன்லி. நம்ம நாட்டில் வந்து உண்மையிலுமே சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு சோனி அளவுக்கோ அல்லது யூஎஸ் அளவுக்கோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இல்லை. இந்தியன் கம்பெனிஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம இன்டெலிஜென்ட் பீப்புள் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வி ஆர் ஸ்டில் டெவலப்பிங் எக்கானமி. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த காம்படிஷனை சமாளிக்க முடியாமல் நிறைய ஸ்டாக்ஸ், நிறைய கம்பெனிகள் தடுமாறி அவங்க வந்து கம்பெனியே திவாலாகிற நிலைமைக்கு, ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக கிராஷ் ஆகி அந்த கம்பெனியே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம். சென்செக்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இருந்த கம்பெனிகள் எல்லாமே இப்போ இல்லை. பெரும்பாலான கம்பெனிகள் இல்லவே இல்லை. சரிங்களா? 1995 டைம்லலாம் பிபிஎல் டிவி தான், எங்கள் வீட்டிலே நாங்கள் பிபிஎல் டிவி தான் செகண்ட் ஹேண்ட் வாங்கினோம். சரிங்களா? அந்த மாதிரி பிபிஎல் டிவி பாப்புலராக இருந்த சமயத்தில் எல்லாரும் வந்து பிபிஎல் ஷேரை தான் போய் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் பிபிஎல் கம்பெனி இப்போ எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து பிஸ்னஸில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழக்கூடிய தருணமாக தான் இந்த டேரிஃப் எஃபெக்ட் இருக்க போகுது. எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்து காம்படிஷனை சமாளிக்க முடியாமல் தடுமாறுறாங்களோ அந்த கம்பெனிகள்லாம் அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாக்கில் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிற எந்த கம்பெனிகளுக்கெல்லாம் எவ்வளவு மார்க்கெட் ஷேர் இருக்குது, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகுதா அப்படிங்கிறத இந்த ஒரு வருஷம் வந்து தொடர்ந்து பாருங்கள். பார்க்குறதுல அது யூஎஸ் டேரிஃப்னால வருதா, இந்தியன் எக்கானமி ஸ்லோடவுன்னால வருதா அப்படிங்கிற நியூஸையும் தொடர்ந்து கேட்குறது மூலமாக உங்களுக்கு நாலேஜ் வந்து பயங்கரமாக வந்து கெயின் ஆகும். அட் த சேம் டைம் யூ கேன் ஈஸிலி ப்ரெடிக்ட் இந்த ஸ்டாக் வந்து இதனால் வந்து அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியில் வரலாம். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து மார்க்கெட்டில், இந்தியா மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு வந்து விலை வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும், அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள்லேருந்து வெளியில் வரலாம். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, ஐடி செக்டரும் ஃபார்மா செக்டரும் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற செக்டர்ஸ். இந்த ஐடியையும் ஃபார்மாவும் தான் நமக்கு மாடர்ன் ஏஜ் செக்டர்ஸு. இதிலிருந்து வர்ற வருமானம் இந்தியாவுடைய எக்கானமிக்கு மிகப்பெரிய
ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லாமே நிஷ் டெக்னாலஜி சர்வீஸாக கொடுத்தாலும் நமக்கு வந்து நல்ல டாலர் இன்கமில் வர்ற நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கக்கூடிய அற்புதமான கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி கொண்ட பிஸ்னஸஸ் ஃபார்மாவும் ஐடி கம்பெனிஸும். இப்போது ஐடி மேலேயும் ஃபார்மா மேலேயும் அவர் டேரிஃப் போடுறேன் அப்படின்னு சொன்னாலோ அவர் வந்து ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸு, இந்த பங்களாதேஷு, அதுக்கப்புறம் வந்து சைனா, இந்த மாதிரி ஐடி துறைகளுக்கும் உள்ள எம்ப்ளாயீஸுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ப்ளஸ் ஏஐயில் வந்து அவங்களுடைய ஜாப்ஸு அந்த அவுட் சோர்சிங் நீடை குறைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மல்டி ஆங்கிளில் வந்து ஐடி ப்ளஸ் ஃபார்மா செக்டர்ஸ் வந்து அடிப்படை வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஐடியையும் ஃபார்மாவையும் நம்ம ரொம்ப க்ளோஸாகவே மானிட்டர் பண்ணணும். இது என்ன தான் நெகட்டிவாக இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் தான் வந்து எனக்கு இம்பேக்ட் இருக்கும். என்னுடைய பர்சனல் வந்து ஒப்பீனியன் வந்து என்னென்னா, அவர் டேரிஃப் என்ன தான் போட்டாலும் எந்த செக்டரில் போட்டாலும் ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஷார்ட் டேர்ம்னா மேபி 1 to 3 வருஷம். அவர் பீரியட் எவ்வளோ வருஷம் இருக்க போகுது? இன்னும் 2-3 வருஷம், சரிங்களா? அதுக்கப்புறம் வர பிரசிடென்ட் அதே கண்டினியூ பண்ணாலும் இந்த 3 வருஷத்தில் வந்து அழிகிற கம்பெனிகள் அழிஞ்சு ஆனால் வந்து சர்வைவ் ஆகி நல்லா வந்து க்ரோ பண்ணுற கம்பெனிகளும் வந்து இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஐடியும் ஃபார்மாவும் வந்து அந்த பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனிகள் தான். ஷார்ட் டேர்மில் அடிபட்டாலும் அதை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்க போகிறேன். அதே சமயம் அழிகிற கம்பெனிகள் மற்ற செக்டரில் அல்லது ஐடி அண்டு ஃபார்மா செக்டர்லையுமே அழிகிற கம்பெனிகள் இருக்கலாம். அதாவது ஒரு 20% கம்பெனிகள் அழியுது அப்படின்னா மற்ற கம்பெனிகள்லாம் வந்து தன்னை வந்து மறுபடியும் வந்து அப்ஸ்கில் பண்ணி தயார்படுத்தி ரொம்ப காம்படேட்டிவாக மாறுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும். அதை வந்து நம்ம கூர்ந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மூலமாகவும் ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் என்ன நியூஸ் வருது, என்ன இம்பேக்ட் வருது அப்படிங்கிற அந்த புரிதலையும் வளர்த்துக்கொள்வது மூலமாக நம்ம வந்து பெட்டராக வந்து டெசிஷன் எடுக்கலாங்க. அந்த ஸ்டாக்குக்கு பயந்து இது போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வித்துறக்கூடாது, புரியுதுங்களா? இந்த இடத்துல 2 விஷயம் இருக்குது. நல்லா கன்ஃபார்ம்டாக அந்த ப்ராடக்டினுடைய காம்படிட்டிவ் எட்ஜ் போயிடுச்சு, ப்ரைஸிங் பவர் போயிடுச்சு, ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருச்சு, இந்த இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபண்டமெண்டலாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் எக்ஸிட் ஆகணும். அப்படி இல்லையா, உங்களுக்கு இப்போவே வந்து நல்ல நிறையா ஸ்டாக் வச்சுருக்குறீங்க, நான் கோடியிலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டு, நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட போய் கொஞ்சம் ஃபீஸ் கொடுத்தனாலும் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை ட்ரிம் பண்ணிக்கங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். பயப்பட தேவையில்லை. இந்த கம்பெனிகள் அழிஞ்சாலும் அந்த கம்பெனிகளில் லாஸை புக் பண்ணிவிட்டு கட்ஸோட வெளியில் வர்றதுக்கும் வந்து நமக்கு மனதைரியம் இருக்கணும். அந்த காசை நல்ல கம்பெனிகளில் வந்து திருப்பி வந்து முதலீடு பண்ணுறது மூலமாக அந்த லாஸை வந்து நம்ம கெயினாக மாற்றிக்கலாம், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம பியர் மார்க்கெட்லையும் இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பியர் மார்க்கெட்டில் பயத்தில் நல்ல ஸ்டாக்கை வித்துறாதீங்க. அதுதான் எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது. ஒன்று வந்து பயத்தில் வந்து நல்ல ஸ்டாக்கை விற்கிறது, 2வது விற்க வேண்டிய ஸ்டாக்கை விற்காமல் இருக்கிறது. இது 2ஐயும் வந்து நீங்கள் கற்றுக்கிறது தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் முதலீட்டில் கலை. அதை தொடர்ந்து வந்து நீங்கள் நியூஸ் ரீட் பண்ணுறது மூலமாகவும் வீடியோக்கள் கேட்குறது மூலமாகவும் தொடர்ந்து உங்களுடைய புரிதலை வளர்த்துக்கிறது மூலமாகவும் நீங்கள் வந்து இதை ஈஸியாக அடையலாம். அதுக்காக ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு வெளியில் போயிடாதீங்க. ஏன்னா நம்மளை மாதிரி சாதாரண முதலீட்டாளர்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வரப்பிரசாதம் தான், அக்ஷய பாத்திரம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸோ பேராசையையும் அதாவது பேராசையை விடுத்து பொறுமையுடன் நல்ல நாலேஜுடன் நல்ல பங்குகளை வாங்கும் பொழுது லாங் டேர்மில் 10-15 வருஷத்தில் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபு நமக்கு கோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கோல்ஸ் எல்லாமே வந்து மீட் பண்ண இந்த இந்தியன் எக்கானமியோடைய வரப்போகிற ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பாக உதவும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன்.